ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வோல்ஸ்வைனிகா எழுதின டெலஃபோன் கான்வர்சேஷன் அப்படிங்கிற போயமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தரலாம். இவர் தான் வோல்ஸ்வைனிகா. இவரோட ஃபுல் நேம் அகின்வாண்டே ஓலுவோல் பாபா டியூண்டே ஸ்வைனிகா. இவர் ஒரு நைகேரியன் பிளேரைட், போயட், நாவலிஸ்ட் அண்ட் அன் எஸ்ஏயிஸ்ட். இவர் ஜூலை 13, 1934 பிறந்திருக்காரு அண்ட் இவர் இன்னுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஸோ ஹி இஸ் அ கண்டெம்பரரி அண்ட் லிவிங் ரைட்டர். இவர் வந்து ஆஃப்ரிக்காவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் லிட்ரரி ஃபிகர்ஸாக இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் வாங்கியிருக்காரு. அண்ட் ஹி வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் டு வின் த நோபல் ப்ரைஸ். இவர் தான் ஆஃப்ரிக்காலேயே முதல் ஆள் இந்த நோபல் ப்ரைஸை வின் பண்ணுறது. எப்போ வின் பண்ணியிருக்காருன்னா 1986 வின் பண்ணியிருக்காரு. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னு பார்த்தோன்னா த லைன் அண்ட் த ஜுவல் 1959, A Dance of the Forest 1960, The Trials of Brother Jero 1960. இப்போ இந்த போயம் என்னென்னு பார்த்துடலாம். இந்த போயம் டெலிஃபோன் கான்வர்சேஷன். இது வந்து வோல்ஸ்வைனிகா எழுதியிருக்காரு. இந்த போயம் எதை பற்றி பேசும் அப்படின்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது கருப்பாக இருக்கிறாங்க இல்லையா, அதாவது ஒருத்தங்க நிறத்தை வச்சு எப்படிலாம் வந்து அவங்கள வந்து இல்ட்ரீட் பண்ணலாம், எப்படிலாம் ஹியூமிலியேட் பண்ணலான்னு இருக்காங்க இல்லையா, அதை பற்றி தான், அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றி தான் இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. பிளாக் பீப்புளெலாம் சொசைட்டியில் அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மோனலாக எழுதியிருக்காங்க. யாருக்கும்னா ஒரு ஆஃப்ரிக்கன் பிளாக் மேனும் ஒரு ஒயிட் இங்கிலீஷ் லேடியும் பேசிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ இந்த போயம் என்னென்னு பார்க்கலாம். இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பிளாக் மேன் வந்துட்டு தங்குறதுக்கு இடம் தேடிட்டு இருக்காரு லண்டனில். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கால் பண்ணுறாரு. யாருக்குன்னா ஒரு ஒயிட் லேண்ட்லேடினா அந்த நிலத்தோட ஓனர் இருப்பாங்களே, லேண்ட் ஓனர், அவங்க ஒயிட் லேண்ட்லேடி. இவங்களுக்கு கால் பண்ணுறாரு. பிளாக் மேன் வந்துட்டு, ஆஃப்ரிக்கன் பிளாக் மேன் வந்துட்டு ஒயிட் லேண்ட்லேடிக்கு டெலிஃபோனில் கால் பண்ணுறாரு. எதுக்குன்னா அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டோட ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறக்காக கால் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த கான்வர்சேஷன் வந்து பொலைட்டு நார்மலாக தான் இருந்தது. அவங்க வந்து இந்த ரெண்ட் அண்ட் லொக்கேஷனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சடனாக அந்த ஒயிட் லேண்ட்லேடி இருக்காங்களே, ஒரு ஷாக்கிங்கான கொஷினை வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த கொஷின் என்ன அப்படின்னா, ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் லைட்டாக இருப்பீங்களா, அதாவது வெள்ளையாக இருப்பீங்களா இல்லை கருப்பாக இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்குது இந்த பிளாக் மேனுக்கு. ஆனால் அந்த பிளாக் மேன் இவங்க தெரியாமல் தான் கேட்டிருப்பாங்கன்னு நினச்சாரு. ஆனால் வந்து திரும்ப திரும்ப அதையவே கேட்குறாங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது, இந்த லேண்ட்லேடி வந்து நம்ம எந்த கலரில் இருக்கோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ளாட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறத அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மேனுக்கு ரொம்ப இன்சல்ட் அண்ட் எம்ப்ராஸ்டாக இருக்குது. இப்படிலாம் இருக்காங்கங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப ஹியூமிலியேட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அவரை வந்து அவமானப்படுத்தின மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஆனாலும் ரொம்ப காமாக, பொலைட்டாக, இன்டெலிஜென்ட்டாக அவர் வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க கேட்ட கேள்விக்கு இவர் ஜோக்கிங்காக ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும் பதில் சொல்கிறாரு. நான் ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் அப்படின்னு மட்டும் பதில் சொல்கிறாரு. இதுலேயே அவங்க தெரிஞ்சிருக்கோம் ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் பீப்புள் எப்படி இருப்பாங்கங்கிறக்காக. அந்த மாதிரி நான் ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் அப்படின்னு மட்டும் சொல்லி ஒரு ஆன்சர் பண்ணுறாரு. ஆனால் அப்பையும் அந்த லேடி விடாமல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ எக்ஸாக்டாக என்ன கலரில் இருப்ப, டார்க்னா எவ்வளோ டார்க்காக இருப்ப அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இந்த போயமோட எஸ்ஏ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ப்ரௌச்சராக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேணாம். அண்ட் ஆல்சோ அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் அதை ஈஸியாக படிக்கலாம் அண்ட் ஆல்சோ ஹை மார்க்ஸ்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அந்த லேடி திரும்ப நீ எவ்வளோ டார்க்காக இருப்பேன்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு ரொம்ப கோவம் வந்து சர்க்காஸ்டிக்காக வந்து அவங்கள மார்க் பண்ணுறாரு. எப்படின்னா அவரோட உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. என்னோட ஒரு சில பார்ட் வந்து ப்ரூனெட் கலரில் இருக்குது. ப்ரூனெட் அப்படின்னா ஒரு கலர், அந்த டார்க்கில் இருக்கும். ஒரு சில பார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா பெராக்சைட் பிளாண்டே அந்த டார்க்கில் இருக்கும். அதாவது இதெல்லாம் டார்க்னஸோட ஒரு ஷேட்ஸ், அந்த கலர் நேம்ஸு. என்னோட ஒரு சில பார்ட்ஸ், அதாவது நேம் மென்ஷன் பண்ணலை, உங்களுக்கே புரியும் ஏன் வந்து இவர் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரு அப்படின்னா அவரோட உடம்புல இருக்க ஒவ்வொரு அங்கத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இந்த இடம் இந்த கலரில் இருக்கும், இந்த இடம் இவ்வளோ டார்க்காக இருக்கும்,
இருக்கும் அப்படின்னு. ஏன் இவர் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பீப்புளை வந்து கலரை வச்சு ஜட்ஜ் பண்ணுற இந்த மாதிரி சில்லியான பீப்புளுக்கு ஒரு பதிலடியாக இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு. ஃபைனலாக அவரோட பாட்டம், அதாவது இவரோட கால் பாதம், அப்புறம் வந்து கையில் இருக்கிற பாம்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளங்கை, இது எல்லாமே வந்துட்டு பர்மனெண்ட்டாக சன்னால் டேன் ஆகிருக்கு. அதாவது சூரிய வெளிச்சம் பட்டு பர்மனெண்ட்லி சன் டேன்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து மற்ற இடத்த விட கொஞ்சம் லைட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பையும் இவர் வந்து லைட்டர் கலர் அப்படின்னு ஃபேராக இருக்கேன்னுலாம் சொல்லலை. அவரோட மொத்த உடம்புல இருக்கிற கலர்ஸை விட பாம் அண்ட் ஃபீட் வந்துட்டு சன்னில் அதிகமாக படாத இடம் தானே, ஸோ அதை விட லைட்டராக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஃபோனில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆக்வர்டாக ஒரு சைலன்ஸ் இருக்குது. ஃபோனில் அந்த லேண்ட்லேடி எதுவுமே பேசலை, ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. அப்போ அந்த லேண்ட்லேடி பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. இவர் இப்படி சொல்லும்போது ரிப்ளை பண்ணவே இல்லை. நம்ம போயட் ஓல் சைனிகா இந்த லேண்ட்லேடியோட இந்த சைலண்ட்டை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட இந்த ரேசிசம் அந்த தாட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபூல் ஆகிட்டாங்க. அவங்க வந்து இவரோட கிளவரான சர்க்காஸ்டிக்கான பதிலால் இந்த மாதிரி பீப்புளுக்குலாம் இப்படி தான் பதிலடி கொடுக்கணும், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சைலன்ஸை அவர் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ தான் இந்த போயம். ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த போயம் டெலிஃபோன் கான்வர்சேஷன்.